வணக்கம், நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். 666 வாக் அப்படிங்கிறத பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம். அதாவது 6 60 6 இந்த முறையில் ஒரு வாக் பண்ண போகிறோம், ஒரு நடைப்பயிற்சி செய்ய போகிறோம். இந்த நடைப்பயிற்சி செய்கிறதுனால என்ன நன்மைகள், இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன்னு சொல்லலாம். உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறதுல இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 6 அப்படிங்கிறது 6 மணி காலையில் அல்லது 6 மணி ஈவினிங் அப்படிங்கிறது, அதாவது 6 AM அல்லது 6 PMங்கிறது. ஓகேங்களா? ரெண்டாவது 60 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது 60 நிமிஷம் நீங்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சி. அடுத்தது 6 அப்படின்னு இன்னொரு இது பார்த்தோம் இல்லையா, அந்த 6 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா 6 நிமிஷம் நீங்கள் வார்ம் அப் அல்லது கூல் டவுன் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் 666 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. உடலுக்கு நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிடுது, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஜாஸ்தி ஆகுது, மொபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது, மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடுது. இதெல்லாமே இந்த பீரியடில் நடக்குது. த ஹார்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்றதோடைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு 30 நிமிஷம் நடைப்பயிற்சி தினமும் செஞ்சாலே அவனுக்கு 35% ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுலேருந்து தவிர்க்க முடியும். இது மாதிரி மற்ற உடல் சீரியஸான இல்னஸ் வர்றதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் 6 மணிக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்டூடியஸான ஒரு எக்ஸசைஸ். இந்த ஸ்டூடியஸான எக்ஸசைஸை எஃபெக்டிவாக நம்ம விர்லண்டாக செய்யும் போது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். காலையில் ரொம்ப கூலாக இருக்கும், காம் டவுனாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ் ஏராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மார்னிங் 6 AM வாக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட மெட்டபாலிசமை ஜாஸ்தி பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை ஜாஸ்தி பண்ணும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை ஜாஸ்தி பண்ணும், மொபிலிட்டியை ஜாஸ்தி பண்ணும். இது அவ்வளோ நன்மைகளும் இந்த மார்னிங் வாக் 6 மணிக்கு வாக் பண்ணும்போது கிடைக்குது. ஸோ உங்களோட மென்டல் கிளாரிட்டியை ஜாஸ்தி பண்ணி நாள் முழுவதும் உங்களை ஒரு ஆரோக்கியமான மனநிலையில், ஆரோக்கியமான உடல்நிலையில் உங்களை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் கார்டியாலஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்டிவ் மார்னிங் வாக் ஒருத்தருடைய ஒரு கார்டியாக் ட்ரபிள்ல இருந்து அவங்கள கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். அந்த கார்டியாக் ட்ரபிள் அவங்களுக்கு வராமல் கம்மி பண்ண முடியும், அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 6 PM வாக்கை பற்றி அடுத்தது பார்க்கலாம். ஸோ உங்களோட ஒர்க் எல்லாம் முடித்து வைண்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் அந்த 6 PM. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு மைண்டு நாள் ஃபுல்லாக பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஈவினிங் வாக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிஸி ஷெட்யூல்லேருந்து உங்களை ஒரு நல்ல தூக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த வாக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மைண்டை காம் டவுன் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லப்போனால் பெஸ்ட் டைம் டு டீஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப், அதாவது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம்னா ஈவினிங் 6 o'clock தான். எல்லா டென்ஷனெல்லாம் முடித்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டுக்கு வெளியில் செருப்பை எப்படி கழட்டி விட்டுட்டு வருவீங்களோ அதே மாதிரி 6 o'clock இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு உடல் ஆட்டோமேட்டிக்கலி ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரெஸ் போக ஆரம்பிச்சிடும், நீங்கள் ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களோட ஒரு பேலன்ஸ்டு ஹோலிஸ்டிக் அப்ரோச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இந்த டைமில் இருக்குது. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது உடலும் ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ உங்களால் ஒரு 6 மணிக்கு போய் ஒரு நல்ல பிரிஸ்க் வாக் எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ஆகுது உங்களோட ஆஃபீஸில் இருந்து ஒரு பிரிஸ்க் வாக் அங்கே இங்கேயும் நடங்க. திருப்பி கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 minutes அங்கே இங்கேயும் நடக்கும் பொழுது ஒரு பிரிஸ்க் வாக்குக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடுது. ஸோ அடுத்தது 60 minute கமிட்டட் வாக். ஒரு மனுஷன் ஒரு 30 நிமிஷம் கமிட்டடாக அடுத்து வாக் பண்ணான் அப்படின்னா அவனோட ஃபேட் பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. ஃபேட் பர்னிங் ஸ்டேட் எல்லாருக்கும் சீக்கிரமாக கிடைக்குது அப்படின்னா அது 35 minutesக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் 1 hour ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த ஃபேட் பர்னிங் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதனால உங்களுடைய லங்ஸ் ப்ராப்பராக வேலை செய்யும், உள்ளே இருக்கக்கூடிய சளியெல்லாம் வெளியில் போயிடும், ஃப்ளம் எல்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ட் எஃபெக்டிவாக பம்பாக ஆரம்பிக்கும், அதோடைய சர்க்குலேஷன் நல்லாகும், இப்படி நிறைய மொபிலிட்டி, ஜாயிண்ட் மொபிலிட்டி நல்லாகும். இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் இந்த 60 minute வாக்கில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மசிலோட என்டூரன்ஸை ஜாஸ்தி பண்ணக்கூடிய முக்கியமான எக்ஸசைஸில் இந்த வாக்கிங்கும் ஒன்று. ஆஸ் பர்
பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் 30 நிமிஷத்துக்கு குறைவாக ஒரு வாரத்தில் ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் மசில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாரத்தில் 60 நிமிஷம் வாக்கிங்கை 5 நாள் செய்தாங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸை நீங்கள் ரீப் பண்ண முடியும், அறுவடை செய்ய முடியும். ஸோ ஒருத்தருக்கு நல்ல விதையை விதைச்சா நல்ல பலன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 60 நிமிஷம் வச்சு வாரத்தில் 5 நாள் உங்களுக்காக ஒதுக்குனீங்கன்னா கூட ஒரு அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது 6. அடுத்த 6 என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 6 பார்த்தோம், அடுத்த 60 பார்த்தோம், அடுத்த 6 பார்க்குறோம். இந்த 6ங்கிறது எதை குறிக்கிறதுனா வார்ம் அப். 6 நிமிஷம் வார்ம் அப் பண்ணணும் அல்லது 6 நிமிஷம் கூல் டவுன் பண்ணணும். ஸோ ஒரு வாக்கிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 மினிட்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸை பண்ண ஆரம்பிக்கிறீங்க, வாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய சதைகள், சதைப்பிடிப்புகள் எல்லாமே வந்து மாறி சதை எல்லாமே எண்டுவராக அழகாக இருக்க ஆரம்பிக்கும், மொபிலிட்டியாக இருக்க ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜாயின்ட்ஸ் எல்லாமே லூஸாக ரிலாக்ஸ்டாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரீஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய அந்த உடல் நடைப்பயிற்சிக்கு ஏற்றதாக மாற்றப்படுகிறது. ஸோ இதோட மெஜாரிட்டி பெனிஃபிட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய பாடி டெம்பரேச்சரை பொறுத்து. ஸோ பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது, இந்த வார்ம் அப் பண்ணும்போது பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபின்லேருந்து மயோக்ளோபின்லேருந்து விலக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி அதிகமாக விலகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து எல்லாமே வெளியேறி ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பாடி வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகுது, சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகுது, மொபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. ஈவன் உங்களோட நர்வ்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கக்கூடியது கூட அந்த ரிசெப்டார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குது. 6 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு வார்ம் அப் பண்ணும்போது உங்களுடைய ஹோல் எக்ஸசைஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த 1 மணி நேரம் அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட மசில்ஸ் லூஸ் ஆகிடுது, ஜாயிண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுது. ஸோ உங்களோட வாக் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த 6 நிமிஷத்தில் நீங்கள் வார்ம் அப்பை வந்து ஸ்ட்ரெச்சிங் தான் அதிகமாக பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் அதிகமாக பண்ணும்போது, ஜென்டில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது எல்லா சதை பகுதிகளும் ஜாயின்ஸும் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அடுத்த ஒரு 6 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல் டவுன் பண்ணுறதுக்கான டைம். அதாவது உங்களுடைய ஹோல் பேட்டர்ன் ஆஃப் வாக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை கூல் டவுன் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி கூல் டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் நாள் இன்றைக்கி வாக்கிங் போயாச்சுன்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த 6 நிமிஷம் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை அடுத்த நாள் செஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் சோர்னஸ், உங்களோட வலி கஷ்டம் இருந்ததுன்னா அதை மாற்றி கொடுக்குது, மசில்ஸ் டென்டன்ஸோட பெயின் எதுவாக இருந்ததுன்னா ரிலீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த 666 பற்றி ரொம்ப அழகாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மசில் ரிலாக்ஸேஷன் அடைகிறதுக்கு, ஸ்டிஃப்னஸை மாற்றுறதுக்கு இந்த 666 அப்படிங்கிற ரேஷியோட இந்த வாக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எப்போ ரிசல்ட் கிடைக்கும், எப்போ நீங்கள் ஒரு பலனை அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்சிஸ்டன்சியாக செய்யணும், டெய்லி பண்ணணும். ஸோ டெய்லி நீங்கள் பண்ண தான் ரிசல்ட்டுங்கிறது 100% உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து பிகினர்ஸ்க்கும் ரொம்ப நல்லது, இல்லை சீசனல் வாக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி செய்வாங்க, கொஞ்ச நாள் கண்டினியூஸாக 1 மந்த் செய்வாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வாக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான வாக்கை நீங்கள் உங்களுடைய லைஃப்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக யாரெல்லாம் சீசனல் வாக்கர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 666 வாக்கை அவங்களுக்கு அனுப்பிச்சி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கூட நீங்களும் சேர்ந்து வாக் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலாக எப்போவுமே சொல்கிறது, எந்த டிசீஸாக இருந்தாலும் உங்களோட அருகில் இருக்கக்கூடிய நேச்சுரோபதி டாக்டரை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா மாத்திரை மருந்து இல்லாமலேயே உங்களோட நோய்களை சரியாக்கிக்கோங்க. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.